உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ரெசிபிஸும் இல்லை, பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாக்ஸீட் ஜெல் பார்க்க போறோம். இந்த ஃபிளாக்ஸீட் ஜெல்லை நான் எப்படி செஞ்சுன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் நம்ம ஃபிளாக்ஸீட்ஸ் ஆட் பண்ணணும். ஃபிளாக்ஸீட்ஸை தமிழில் ஆளி விதைன்னு சொல்லுவாங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ்ல எடுத்து வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க கொதிக்க அது ஒரு நல்ல ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாருங்க, லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிகிட்டே இருக்கலாம், இல்லை ஓவர் திக்காயிடும். பாருங்க, லைட்டாக ஜெல் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. கொதிக்க கொதிக்க தான் அது நல்ல ஜெல் கன்சிஸ்டன்சி வரும். ஃபுல்லாக திக்காயிடக்கூடாது, இல்லை ஃப்ளாக்ஸீட்ஸு அதே மாதிரி அதோட ஜெல்லையும் நம்ம தனியாக பிரிக்க முடியாது. இது நல்லா திக்காகட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டி எடுத்துடலாம். இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை நம்மளோட ஹேர்லேயும் அதே மாதிரி ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணலாம். பாருங்க, எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த அளவுக்கு இருந்தாலே ஓகே. நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோன்னா ஒரு 3 மாதத்துலேயே தலையில் இருக்க முடி நல்லாவே வளர ஆரம்பிச்சிடும். இது கூடவே நம்ம கொஞ்சோண்டு கோகனட் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண தேவையில்லை. இதனால ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். இந்த ஜெல் ஆட் பண்ணாலும் நம்ம மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல ஃபேஸ்க்கு. அந்த மாதிரி நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவே இருக்கும் நம்மளோட ஃபேஸ். இதை நம்ம எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுன்றதை பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். ஒரு 1 to 2 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே ட்ரையாக விட்டுடலாம். சீக்கிரமாகவே காஞ்சிரும். இதை பாருங்கள், நான் கையில் போட்டல, அந்த கை நல்லா சாஃப்டாக இருக்குது. இன்னொரு கை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. அதனால் இதை போட்டுகிட்டே நம்ம வரலாம். ஃபேஸில் எதுவுமே ஆகாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.